ஹல்லேலூயா. அப்படியே நாம் தேவனுடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்த்தவர்களாக, அப்பா எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்தவர்களாக, அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிற இடத்துல நாம் எல்லாரும் அப்பாவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இம்மட்டுமா எங்களை நடத்தி இருக்கிறீரே அப்பா, நாங்கள் கர்த்தாவே இந்த பரமனின் பாதத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் செபிக்க உம்மை ஆராதிக்க தேவன் கொடுத்திருக்கிற இந்த மிகப்பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல அவரை நோக்கி பார்த்து, ஓ ஷதரதரதர கரபலா, உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புவீராக, உம்முடைய மகிமையினாலே எங்களை நிரப்புவீராக. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களை உம்முடைய சித்தத்திற்கு நேராக எங்களை நடத்தி செல்வீராக, உம்முடைய சத்தத்துக்கு நேராக எங்களை நடத்தி செல்லுவீராக. அப்பா, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்து முகங்கள் எது வெக்கப்பட்டு போனதாய் சரித்திரம் அல்ல ஆண்டவரே. இந்த காலை வேளையில் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தின் கரம் எங்களோடு இந்த நேரத்தில் வந்து இருப்பதாக ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதாக ஆண்டவரே. நாம் எல்லாம் அவரை நோக்கி பார்த்தவர்களாக, அவரை நோக்கி அப்பாவை நோக்கி பார்த்தவர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி அப்பாவை, அப்பா, ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் கடந்து வருவதாக, உம்முடைய மகிமை கடந்து வருவதாக. உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நடத்துவீராக. தாழ்த்து விரும்புகிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சத்தத்தை உயர்த்தி. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஸோ இப்பொழுது கூட நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் கிருபா அவர்கள் நம்முடைய ஆராதனைக்கு நேராக நடத்துவார்கள். உற்சாகமாக தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். அப்பா நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வாராக. ஆமென். Hallelujah. Thank you, Jesus. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பிதாகுமார பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடினவர்களாய் தேவனை நோக்கி பார்த்து நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவர். நாங்கள் உயர்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம். யோசனையில் பெரியவரே, ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசா அப்படியெல்லாம் கைகளை உயர்த்தி
உன்னத தேவனே ஓசானா 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 அன்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 சிலுவையினா மீட்டவரே ஆராதனை ஆராதனை சிரமு மூடுபவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 வழி நடத்தும் கண்ணீரே ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 உமக்கே மகிமையாச்சு உமக்கே துதிகள் உமக்கே துதி செலுத்துகிற மாட்டோம் உம்மை மாத்திரமே உயர்த்துகிற மாட்டோம் ஓ எங்களை தேடி வந்தவரே ஓ எங்களை பரிசுத்தப்படுத்தினவரே எங்களை படைத்தவரே நாங்கள் ஆராதிக்கிற மாட்டவரே எல்லாம் கொஞ்ச நேரம் கூட வாயுகளை திறந்தவர்களாக எல்லாம் கொஞ்ச நேரம் கூட வாயுகளை திறந்து ஓ தேவனை ஆராதிப்போம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ மகிமை தெய்வமே நாங்கள் உயர்த்துகிறோம் மகத்துவ ராஜனே நாங்கள் உயர்த்துகிற மாட்டோம் ஓ மாசற்ற நேசரே நாங்கள் உயர்த்துகிற மாட்டோம் ஓ எங்களை காப்பவரே நாங்கள் துதிக்கிற மாட்டோம் ஓ எங்களை வழி நடத்துகிறவரே ஓ அவியானவர் எங்களை வழி நடத்தி அவியானவரே ஒளியின் பாதைக்குள்ளாக ஓ எங்களை வழி நடத்தி செல்கிறவரே நாங்கள் உயர்த்துகிற மாட்டோம் ஓ ஹல்லேலூயா எத்தனை அன்பு என்மேல் எத்தனை பாசம் என்மேல் இதற்கு ஈடு என்ன தருவேனா இதற்கு ஈடு
என்ன தருவேன் இதற்கு ஈடு என்ன தருவேனா இதற்கு ஈடு என்ன தருவேனா ஆமாண்டவன் எங்க மீது எவ்வளவு அன்பு வச்சு ஓ அநாதி ஸ்நேகத்தினால இழுத்துக்கொண்டு காருண்யத்தினால் எங்களை மூடினீரே உங்களுக்கு நன்றி செலுத்துக்கலாம் உங்க அன்பு பெரியதுப்பா உங்க இறக்கம் பெரியது ராஜா உங்க கிருபை பெரியது நீ எங்களை வழி நடத்தின உம்முடைய வழிகள் பெரியது ராஜா ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு விஷயமா எத்தனை அன்பு என்பேன் எத்தனை பாசம் என்பேன் இதற்கு ஈடு என்ன தருவேனா இதற்கு ஈடு என்ன தருவேனா இதற்கு ஈடாய் என்ன தருவேனா இதற்கு ஈடாய் என்ன தருவேனா ஆமாண்டவரே உங்களுடைய அன்புக்கு ஈடாய் நான் என்னத்தை கொடுப்பேன் உங்களுடைய அன்புக்கு ஈடாய் கட்டாவே நான் என்னையே தருவேன் என்று சொல்லுங்க ஓ என்னையே பலியாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஓ மக்கு உகந்த பலியாய் ஓ மக்கு தூய பலியாய் ஓ என்னை நான் ஒப்படுக்கிற மாட்டோம் ஓ என்னை நான் அர்ப்பணிக்கிறப்பா என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஓ ஹல்லேலூயா 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 கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கடல் மீது நடந்தீரையா கடுமுயல் நடத்தினீரே கடல் மீது நடந்தீரையா கடுமுயல் நடத்தினீரே சாத்தானை ஒடுக்கினீரே சர்வ வல்லவரே சாத்தானை ஒடுக்கினீரே சர்வ வல்லவரே கூடுமே எல்லாம் எல்லாம் கங்களை தட்டி உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே கூடுமே எல்லாம் ஓ சங்கரமலவா கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை
உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா கூடுமே எல்லாம் எல்லாம் உற்சாகமாய் கட்டி கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே எல்லாம் ஓ ஹalleluya எல்லாம் உற்சாகமாய் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை மரித்து உயிர்த்தீரையா மரணத்தை ஜெயித்தீரையா மரித்து உயிர்த்தீரையா மரணத்தை ஜெயித்தீரையா மறுபடி வருவீரையா உருமாற்றம் தருவீரையா மறுபடி வருவீரையா உருமாற்றம் தருவீரையா எனவே கூடுமே ஆமென் உம்மால கூடாத காரியம் எதுவும் இல்லையா ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா கூடுமே இப்போது எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக ஓ மால கூடாத காயம் எதுவும் இல்லையாச்சா ஓ எல்லா வியானமும் மாத்திருக்கத்தின் வல்லமைகள் ஓ எல்லா செபிக்கக்கூடாதபடிக்கு தடைப்படுகிற ஓ எழும்ப முடியாதபடிக்கு ஓ ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்ப முடியாதபடிக்கு அவியானவை தடைப்படுகிற எல்லா தடைகளையும் நாசனாக இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக ஓ ஆசீர்வதிக்கக்கூடாதபடி ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாதபடி தடைப்படுகிற எல்லா தடைகளையும் நாசனாக இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்பட்டவர்களே கூடுமே ஓ மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா உம் பெயரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே எல்லாம் ஓ ஹalleluya உம்மாலே ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை இனிய மாறவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே இனிய மாணவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே இனிய மாணவனே
உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய் ஓய்வின்படி ஓடு மகனே ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய் ஓய்வின்படி ஓடு மகளே நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே பெரிய மாணவனே ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே பெரிய மாணவன் 40 நாள் உபவாசத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறது இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக இந்த வருடத்தை காட்டிலும் இதுவாயில உங்களை ஆசீர்வதித்ததை காட்டிலும் இதுவாயில உங்களை சமாதானம் காட்டிலும் இனி இருக்கிற காலங்களிலும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் தேவன் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பெரிய மாணவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு மிதித்திடுவாய் நாட்டிடுவாய் மாற்றார்கள் உனக்குண்டு மறவாதே பெரிய மாணவரே சந்தோஷமாய் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே பெரிய மாணவன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து பெரிய மாணவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே அப்படியெல்லாம் உள்ளத்தின் ஆயத்தின் பாவனாக உயர்த்துள்ள ஹalleluya நீ ஒருவாய் மாத்திரமே பாத்திர நீரே இயேசுவே நீ பாத்திரரே நீரே இயேசுவே பாத்திரரே நீங்க ஒருவர் மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் பாத்திரரா ஒன்றுத்துக்கும் தகுதி இல்லாத எங்களை உயர்த்தி அன்மலை மேல நிறுத்தி அழகு பார்க்க எங்கள் தெய்வமே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் எல்லா வாய்களை தாண்டி நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவர் நன்றி ராஜா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே ஓ ஷடலகதர ஹந்தலதர மலக
தேவ பிரசன்னம் நிரப்பப்படுவதாக. தேவ மகிமைகள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஓ ஆளுகை செய்வீராக. ஓ சகரர ஹந்தலா துரா கமலதர பியாந்தரலமோ. ஓ மனாகள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ மனாகள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மனாகள் துதிக்கிறோம், உயர்த்துகிறோம். பார்த்திட நீரே இயேசுவே, நீ பார்த்திடரே. பார்த்திட நீரே இயேசுவே, நீ பார்த்திடரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பார்த்திட நீரே இயேசுவே, நீ பார்த்திடரே. பார்த்திடரே. ஓ நீரே இயேசுவே, பார்த்திடரே. புரட்சியாராய நம்மளை தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாக இருந்த நம்மளை கழுவி சுத்திகரித்து அநேகருக்கு கிடைக்காத அந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்து ராஜாக்களாய், ஆசாரியர்களாய், லேவியராய் நம்மளை அமர செய்த தேவன் அநேகருக்கு கிடைக்காத அந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நாங்கள் உயர்த்துகிற மாட்டோம். எங்கள் மேல எவ்வளவு அன்பு வச்சிங்களப்பா. அதிகமா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா இன்னும் சத்தமா மனாகள் உயர்த்துகிறோம், மனாகள் உயர்த்துகிறோம், மனாகள் உயர்த்துகிறோம். இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே நாங்கள் வந்திருக்கிறோமே, கடைசி மாதத்துக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோமே. இதுவரையில கர்த்தாவே எங்களை காத்தீரே, இனிமேலும் காக்க வல்லவராயிருக்கிறீர். அந்நிய பாஷையில் ஆவியில் நிரப்பப்பட்டவர்களாய், ஆவியில் நிரம்பினவர்களாய் அந்நிய பாஷையில் ஓ சந்தல கபல தரபா
We Baba Shantala Viantala Labo. Hallelujah. Oh, hallelujah. நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எனக்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எனக்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். நமக்கு ஜெயத்தை தருகிறவராக, ஓ ஜெயத்தை தருகிறவராக, வாழ்க்கையில், ஊழிய பாதையில், ஓ தொழில்களில், வேலை ஸ்தலங்களில், படிக்கின்ற இடங்களில், எல்லா இடங்களிலும் ஜெயத்தை கொடுக்கிறவராக. ஓ அவர் நம்மோடு செய்யும் காரியம் பெரியவைகளாக இருக்கும். ஹல்லேலூயா. பயங்கரமானவைகளாக இருக்கும். ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்பா நேரம் மட்டுமா எங்களோடு கூட அசைவாடினீங்களே, எங்களோடு கூட கர்த்தாவே நீங்கள் இடைப்பட்டீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிற மாட்டோம். எங்களோடு கூட இடைப்பட்டீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ நன்றியாச்சு. எனக்கும் பொழுது கூட கர்த்தாவே இப்படி காட்டின ஒப்பு கொடுக்கிற மாட்டோம். உடைய வார்த்தையினால கர்த்தாவே எங்களை புடமிடும்படியாக, இந்த வார்த்தைகளை புடமிட்டு ஓ பொன்னிலும் பசும்பொன்னில சுத்த பசும்பொன்னாக எங்களை புடமிட்டு, ஓ உடைய வார்த்தையால் எங்களை தேற்றுவீராக, எங்களை ஆற்றுவீராக. இன்னும் நாங்கள் உங்களுக்கு கிட்ட சேர எங்களை புடமிடுவீராகப்பா. கர்த்தாவே எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆண்டவர் இந்த ஆராதனையில் மகிமைப்பட்டு இருப்பார். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? ஸோ இன்னைக்கு கூட வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ எனக்கு நன்கு அறிமுகமாக இருக்கிறதான அன்பு பாஸ்டர் அவர்கள், பால் அவர்கள் வந்திருப்பதை நினைத்து நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். அவர்கள் நம்ம தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார்கள். உற்சாகமாக என்ன செய்யுங்க, தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. அன்றைக்கு லீதியானின் இருதயத்தை திறந்த தேவன் உங்களுடைய இருதயத்தை திறக்கும்போது வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரியதான ஒரு காரியத்தை ஏற்படுத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஸோ அவங்கள நம்ம எல்லாருக்கும் உற்சாகமாக கரங்களை தட்டி அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர்களை வரவேற்போமா? நாம் அனைவரும் ஜெபம் செய்வோம். இந்த 40 நாள் அரமணின் பாதம் என்ற இந்த ஜபத்தில், உபவாச ஜபத்தில் வந்திருக்கக்கூடிய உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இந்த நாளிலும் கூட விசேஷமாக நம்ம தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை நான் மிகவும் ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் நம்மளை கூட்டி சேர்த்தது அவர்தான் என்று நான் விசுவாசிக்கிறேன். அழைத்தவர் உண்மையுள்ளவர். மனைவருடைய தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் செய்து தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய பாதத்தை நம்ம தியானிக்கலாம். கண்களை மூடுவோம். சோர்ந்து போன நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டாரே. சோர்ந்து போன நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டாரே. கண்ணீரை கணக்கில் வைத்தாரே. ஆறுதல் எனக்கு செய்தாரே. எங்கள் கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேன். இந்த 11 மாதங்கள் கர்த்தர் நம்மை சுமந்திருக்கிறார், நம்மளை தாங்கி இருக்கிறார், ஏந்திருக்கிறார். அவருக்காக நன்றி செலுத்தி நம்ம நல்ல குதி சத்தத்தை நம்ம உயர்த்தலாம். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உம் உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா? உம் உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா? எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே, எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே. இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? அல்லேலூயா. நம்ம தலையில தாண்டி நம்ம ஒரு ஜெபம் செய்துவிட்டு நம்ம தியானிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறப்பா. அந்த 11 மாதங்களில் நேர்த்தியா வழி நடத்தினதற்காக, எங்களை தாங்கியதற்காக, ஏந்தினதற்காக, சுமந்ததற்காக, எங்களை தப்புவித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. விசேஷமாக இந்த நாளிலும் 40 நாள் ஆண்டவர் பரமனின் பாதத்தில் என்ற ஒரு ஜபத்தை ஏற்படுத்தி இதில் நாங்கள் அமர்ந்து உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க முடிய வசனங்களை தியானிக்க நீர் பாராட்டுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமோ சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருதுன்னு நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களுக்கு இந்த நன்மையை எங்களுக்கு கிருபையாக நீங்கள் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பாதத்தில் அமரும்படி இந்த 40 நாள் நீங்கள் கொடுக்குற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களுடைய சித்தம் இல்லாண்டவரே, உம்முடைய சித்தமாப்பா. எங்களை சீர்படுத்துகிறவர், ஸ்திரப்படுத்துகிறவர், ஒரு பேசுகிற வசனத்தின் மூலமாக எங்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவரே, தெரியாத ஞானம் ஆண்டவரே, எங்களுக்கு போதிய எல்லா ஞானமும் உம்மிடத்தில் இருக்குதப்பா. எல்லா யோசனைகளும் உம்மிடத்தில் இருக்குது ஆண்டவரே. எங்கள் பாதைக்கு வேண்டிய வெளிச்சம் உடைய வேதம் ஆண்டவரே. இந்த வெளிச்சத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் போதிக்கும்படியாக
ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் தியானிக்கிற வசனம் ஆண்டவரே எங்களோடு கர்த்தரை இடைப்படும்படியாக உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே எங்களை வழி நடத்துவீராக. ஆவியானவரே உடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சுயத்தோடு இந்த இடத்துல உட்காரலப்பா. ஆண்டவரே உடைய மகிமை ஆண்டவரே இந்த இடத்தை மூடி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகளை மூடியதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. பேசுகிற ஆண்டவரே அடியனை மறைத்தருளும். நீங்கள் இந்த இடத்துல வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பீராக. வந்திருக்கிற பிள்ளைகளை தேற்றுவீராகப்பா. உடைந்த உள்ளங்கள் ஒன்று சேரட்டும். கர்த்தர் தாமே எங்களோடு இடைப்படுவீராக. இந்த வருடத்தில் ஆண்டவரே கடைசி நாளில் இருக்கிறோம், கடைசி மாதத்தில் இருக்கிறோம். கர்த்தர் எங்களை தேற்றி எலியாவை ஆண்டவரை தட்டி எழுப்பி விட்டு நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லி அனுப்பி அதே தேவன் இந்த நாளில் ஆண்டவரே நீ இன்னும் செல்ல வேண்டிய வருடங்கள் இன்னும் அநேக வருடங்கள் இருக்குது. இந்த நாளில் இந்த வசனத்தை பிடித்து கொண்டு ஓடும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் விசேஷமாய் நம்மளோடு ஆண்டவர் இடைப்படுகிறார். இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படி அவர் கொடுத்த தருணத்திற்காக அவரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கும்படி கிருபை செய்கிற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் விசேஷமாக உங்களை ஆண்டவருடைய பாதத்தில் அமரும்படியாக எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. நம்மையும் தெரிந்து கொண்டு அவர் பாதத்தில் இன்றைக்கி அமரும்படியாக, ஆண்டவரோடு பேசும்படியாக, ஒரு வார்த்தையை கேட்கும்படியாக, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக செய்திருக்கிறார்னா நம்ம மேல் ஆண்டவர் வைத்த அன்பு சொல்லி முடியாதது. இந்த நாளில் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள், நீங்களும் நானும் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். எதற்காக இன்றைக்கி நம்ம உபவாசிக்கிறோம்? எதற்காக இன்றைக்கி நாம் உபவாசிக்கிறோம்? எதுக்காக இன்றைக்கி நம்ம உபவாசிக்க வேண்டும்? இந்த நாளில் விசேஷமாக ஆண்டவர் கொடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வாசிக்கிறேன். எஸ்ரா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம், 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடியவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டறினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாளில் விசேஷமாக ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வசனத்தை கொடுத்து இந்த இடத்துல பேசும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுகிறாரு. கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக பார்க்குறோம், அவங்க அந்த இடத்துல உபவாசத்தை கூறின பொழுது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும். அப்போ உபவாசித்தால் தான் நமக்கு தாழ்மை என்ற ஒரு எண்ணமே என்ன செய்கிறதுனா முதலாவது வருகிறது. மனுஷனானவன் தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்த வேண்டும் என்றால் மிக அவசியமான ஒன்று. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கென்று வாழ்கிற பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள், நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை நாம என்ன செய்ய முடியாதுன்னா சுயமாய் தாழ்த்த முடியாது. ஹல்லேலூயா. ஆமாம், நமக்கு உண்டான இந்த உலக பொருளாலும் நமக்கு உண்டான சகல ஆசீர்வாதம், அந்த பூமியில் உள்ள ஆசீர்வாதம் நம்மளை தாழ்வதற்கு ஒரு நாளும் விடவே விடாது. இப்போ தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தணும்னா முதலாவது நமக்கு உபவாசம் என்பது மிக மிக அவசியமாக ஒன்றாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும், நமக்காக மாத்திரம் இல்லை, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் நிலைத்திருக்கணும். அந்த ஆசீர்வாதத்தில் எந்த குறையும் வரக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கோ மற்ற யாருக்கும் எந்த பலவீனமோ சுகவீனமோ வரக்கூடாது. நல்ல ஞானத்தினால் பிள்ளைகள் நிறையப்படணும். அவங்க இந்த உலகத்தில் நடக்கும் பொழுது எந்த சத்துருவின் கையில் அவங்க பிடிபடக்கூடாதுன்னு சொல்லி பாதுகாத்து கொள்வதற்காக, வழி நடத்துவதற்காக தேவனுக்கு முன்பதாக நம்ம என்ன செய்யணுமா? உபவாசம் பண்ண வேண்டுமா? எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும், அது மாத்திரம் இல்லை, எங்களுடைய சகல பொருள்களுக்காகவும். நமக்கு கொடுக்கப்பட்ட, பூமியில் கொடுக்கப்பட்ட நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. இன்றைக்கி ஒரு வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கினோம்னா நம்ம நல்லா தான் இயக்கிட்டு போகிறோம், ஓட்டிகிட்டு போகிறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை யாராவது ஒரு சத்துரு வந்து என்ன பண்ணிடுறான்னா அவன் மோதி அதை வீணடிச்சிட்டு போயிடுறான். அப்போ நம்ம என்ன செஞ்சோம்னா நமக்கு ஒரு பாரம் வந்துடுது. நமக்கு கொடுக்கப்பட்ட பொருளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நல்லபடியாக இயக்கிட்டு போனாலும் இன்றைக்கி உலகத்தில் நிறைய காரியங்கள் நமக்கு எதிரில் வந்து என்ன செய்யணும், நம்ம பொருள்களை வீழ்த்தும்படியாக, நம்மளுடைய கரத்தில் இருந்து அதை பிடுங்கும்படியாக என்ன செஞ்சிருதுன்னா
இப்படிப்பட்ட சகல காரியங்கள் நமக்கு முன்பதாக இருக்கிறது. அப்போ இதுலேருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னா உபவாசம் பண்ணி என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த பொருளுக்காக நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த பொருளெல்லாம் எங்களுக்கு நிலைத்திருக்கணும். அது மாத்திரம் இல்லை, அந்த ஆசீர்வாதத்தை எந்த சத்துரும் எங்கள்கிட்ட என்ன செய்யக்கூடாது? பிடுங்கக்கூடாது. அதை என்ன செய்யக்கூடாது? அந்த அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு நிலைத்திருக்கணும்னு சொல்லி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண வேண்டும். அது மாத்திரம் இல்லை, செவ்வையான வழியை தேடுவதற்கும். இன்றைக்கி வழிகள் பாதைகள் எல்லாம் செவ்வையாக இல்லை. இன்றைக்கி நம்ம போகிற வழியில் நன்மையாக கொண்டுட்டு போய் மனுஷன் என்ன பண்ணிடுறான்னா குழிக்குள்ளே கொண்டு போய் தள்ளி விட்டுறான். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பாப்பா போகலான்னு சொல்லி அழைச்சிட்டு போய் நம்ம நம்பி போனோம்னா அங்கே பார்த்தா ஏதாவது ஒரு சிக்கல், ஏதாவது ஒரு காரியத்தில் போய் நம்ம மாட்டிக்கிறோம். இப்போ தேவ சமூகத்தில் இன்றைக்கி இதற்காக தான் நம்ம இன்றைக்கி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, உமக்கு முன்பதாக என்னை நான் தாழ்த்துக்கிறேனப்பா. நீர் சொல்லியபடியே இன்னைக்கு கொடுத்த வசனத்தின்படி என்னை தாழ்த்துக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, என்னுடைய கொடுக்கப்பட்ட பொருள்கள் நிலைத்திருக்கணும். எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் என்னோட சுதந்திரமாக நிலைத்திருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். அவர்கள் எல்லாரும் இந்த பூமியில் வந்த நோக்கத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்னா ஆண்டோட உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். அப்போ கடைசி வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். 23வது வசனம், எஸ்ரா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசித்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தின் அவர் என்ன செஞ்சாரா? கேட்டருளினார். ஹல்லேலூயா. இந்த 40 நாள் பரமனின் பாதத்தில் நீங்கள் தேடி எதெல்லாம் கேட்குறீங்களோ இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உங்களுடைய விண்ணப்பங்கள்லாம் ஆண்டவர் கேட்கிறார். நிச்சயமாக அதற்கு பதில் செய்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் காண்பீர்கள். இந்த நாளில் விசேஷமாக ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்களுக்கு மாத்திரம் நீங்கள் உபவாசம் பண்ணாதீங்க. இது அன்னைக்கு நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் இன்றைக்கி நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கி நம்ம எதுக்கெல்லாம் உபவாசம் பண்ணுறோம்? நம்ம தேசத்திற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். பட் தேசத்திற்காக நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, நமக்கு கொடுக்கப்பட்ட கிராமத்திற்காக, நமக்கு கொடுக்கப்பட்ட சபைக்காக, சபை பிள்ளைகளுக்காக, எல்லாருக்காகவும் நீங்கள் ஜெபிக்க கடமை பெற்றிருக்கிறீங்க. தேவ சமூகத்தில் சாதாரணமாக ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கல, உபவாசம் பண்ணி ஜெபிக்க சொல்லுகிறார். இன்றைக்கி இப்போ உபவாசம் பண்ணி பழைய ஏற்பாட்டு பகுதியில் பார்க்குறோம். நம்ம வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது உபவாசம் பண்ணினா எல்லாருக்குமே வெற்றி கிடைத்தது. உபவாசம் பண்ணினா எல்லாருக்குமே ஒரு குறைவில்லாதபடி ஆண்டவர் என்னென்ன கேட்டாங்களோ அப்படியே செய்தருளினான்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அன்னைக்கு இருந்த அதே தேவன் தான் இன்றைக்கி உயிரோடு ஜீவிக்கிறார். அன்னைக்கு இருந்த அதே தேவன் தான் இன்றைக்கி நம்ம மத்தியில் என்ன செய்கிறாருன்னா ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு நம்மளை இந்த பூமிக்குள்ள கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. அந்த நோக்கத்தை அவர் என்ன செய்கிறாருன்னா அவருடைய பாதையில் அவர் நம்மளை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் சில நேரங்களில் அவரை விட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம்னா தூரமாக போய்ட்றோம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அருமையான வேத புஸ்தகத்தை கையில் கொடுத்து, ஆமாம், சிரிச்சித்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்பப்போ நம்மளை சரி பண்ணி என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி அவர் நடத்துகிறார். ஆனால் அதையும் மீறி நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஒரு சில நேரம் என்ன செஞ்சிடறோம்? ஆமாம், நிர்வாணி என்று நான் அறிந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லி என்ன சொன்னான் அவன்? ஆதாம் சொன்னான், நான் நிர்வாணி என்று அறிந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி ஆண்டோடைய சமூகத்துக்கு வர முடியாதபடி நம்மளை நிர்வாணாக்கிற அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது. அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா, அதுலேருந்து நம்ம உயிர் பெற்று மீண்டும் வரணும்னா உபாசித்தால் மாத்திரம்தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா நம்ம நிர்வாணம் இல்லாமல் ஒரு வெண் வஸ்திரம் தரித்தவர்களாக, விசேஷமாக நீதி உள்ள வஸ்திரம் தரித்தவர்களாக இருக்க முடியும். தேவ சமூகத்தில் நம்ம வர முடியாதபடி ஏதாவது இன்றைக்கி இருக்குமே ஆனால் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. அது மாத்திரம் இல்லை, யோவேல் புஸ்தகத்தை நம்ம அடிக்கடி படிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம அடிக்கடி படிக்கிறோம். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். எத்தனையோ இடத்துல இன்னைக்கு ஆமாம் சபை பெரிய பெரிய சபைகள்லாம் இருக்குது, ஆமாம் வெறுமையாக தான் இருக்குது. சபையை கூட்டினாலும் வர்றதில்லை. ஜனங்கள் உலக காரியத்தோடு மறந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க? உலகத்தோட கலந்துருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். ஆமாம், பரமனின் பாதத்தில் 40 நாள் என்று சொல்லி நல்ல ஒரு ஜபத்தை ஏற்படுத்தி கொடுத்து, அருமையான போதகரியாக அந்த ஜபத்தை ஏற்படுத்தி எப்படியாவது உங்களை ஆண்டோட சமூகத்தில் இணைக்கணும், எப்படியாவது இவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வருகிற மக்கள் அப்படியே வெறுமையாக இருக்கக்கூடாது, குறைவோடு இருக்கக்கூடாது, பலவீனத்தோடு இருக்கக்கூடாது. அந்த வழியை ஆமாம், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுடைய சத்தத்தை கேட்டறிகிறான். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்குறான்னு விசேஷமாக நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நாளில் விசேஷமாக ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார்.
அழைத்து வந்து அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக செய்திருக்கிறார். இனிமேல் நம்ம உபவாசம் பண்ணும் பொழுது என்ன செய்யணும்னா, ஆண்டவரே முதல்ல நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய பாவங்களை மீது என்னை மன்னிக்கிட்டு மாட்டோம், நீ மன்னிக்கப்படட்டும். இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை செஞ்சீங்களோ செய்யலையோ, தொடர்கிற எல்லா காரியத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. முதல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. ஆமாம், ஒருவேளை நம்ம நன்றி செலுத்தலைன்னா கூட சில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமாம், ஒன்று செஞ்சால் கூட என்ன பண்ணு, சில பேரை பார்ப்போம், சின்ன ஒரு பேனா கொடுத்தா என்ன பண்ணிடுவாங்க, தேங்க்ஸும்பாங்க. சின்ன ஒரு காரியத்தை செய்தாலும் தேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ மனுஷருக்கே நம்ம அவங்க செஞ்ச நன்றியை மறக்காமல் நம்ம உடனுடனே செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு நம்ம கண்களுக்கு தெரியாமல் நிறைய செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ தேவ சமூகத்தில் இன்றைக்கி வந்திருக்கிறோம். முதலாவது என்ன செய்யணும்னா, சபையை நம்ம பரிசுத்தப்படுத்தணும். சபையை பரிசுத்தப்படுத்தினா சபையில் என்ன அழுக்கு இருக்குதா? சபையில் யாராவது பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறாங்களா? நீங்களும் நானும் பரிசுத்தம் அடைந்தால் சபை பரிசுத்தம். நீங்களும் நானும் பாவம் இல்லாமல் வந்தால் இந்த சபை பரிசுத்தம். அதான் ஆண்டவர் சொல்ற, உபவாசித்து நீங்கள் என்ன செய்யுங்க. ஆமாம், நாளைக்கு உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யுங்க, ஆமாம், கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள். உபவாச நாளை யோவேல் புஸ்தகம் 2:15 சொல்லப்படுகிறது, பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள் அப்படின்னு சொல்லுகிறது. இப்போ பரிசுத்த உபவாச நாளை நியமிக்கணும். இப்போ இந்த வருஷத்தில் இந்த சபையின் மூலமாக நியமித்திருக்கிறாங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இதில் கலந்து கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உபாகம புஸ்தகம் 9:9 வாசிக்கிறோம், 40 நாள் இரவும் பகலும் மலையிலே தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு? மோசே சொல்றார். 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். தேவ சமூகத்தில் இன்னைக்கு நம்ம எப்படியாப்பட்ட உபவாசம் இருக்கிறோம்? அம்மா, எதுக்காக அவர் எதுக்காக அப்படி இருந்தாரு? தனக்காகவா இருந்தாரு? அவருக்காக இல்லை. அவர் நடத்துகிற இஸ்ரவேல் மக்களுக்கு தேவையான அந்த உடன்படிக்கை பழைய கற்பலையை பெற்றுக்கொள்ளும்படி அவர் இருந்தார். இந்த நாளில் நம்ம சுயமாய் சில காரியங்களுக்கு உபவாசிக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு இது வேணும், இன்னது எனக்கு நடக்கணும், இதை நீங்கள் செய்யணும்னு சொல்லி நம்ம சுயமாய் நம்ம இன்னைக்கு உபவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. மற்றவர்களுக்காக, தேசத்திற்காக, சபைக்காக இப்படி நம்ம உபாசிக்கும் பொழுது நம்முடைய தேவைகளை தானாகவே ஆண்டவர் சரி செய்கிறார். தானாகவே ஆண்டவர் பூர்த்தி செய்கிறார். எஸ்தர் ராஜ்யத்தை பார்த்தோம்னா, நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். எஸ்தர் 4:16 சொல்லப்பட்டிருக்குது. இவ்விதமாய் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். ஒரு தேசத்தை காப்பாற்ற, ஒரு கூட்டம் மக்களை காப்பாற்ற அந்த அருமையான மகள் என்ன செஞ்சாங்க? உபவாசம் பண்ணினாங்க. இன்றைக்கி அப்படிலாம் நம்ம என்னுடைய கிராமத்தில் இவ்வளோ பேர் குடிக்கிறாங்க, என்னுடைய கிராமத்தில் இவ்வளோ அசிங்கமான காரியங்கள் நடக்குது, என் கிராமத்தில் இப்படி வேசித்தனம் பெருகி இருக்குது, என் கிராமத்தில் என்னை சுற்றிலும் இவ்வளோ கரைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நம்ம உபவாசிக்கிறோமா? கிடையவே கிடையாது. யார் நம்ம அப்படி உபவாசிக்கிறது? கிடையாது. தேவ சமூகத்தில் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இது போன்ற காரியங்கள் ஆண்டவர் சொல்கிறார்ல, பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், குறைவோடு இருக்கிறவர்கள் மத்தியில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்ம ஏதோ ஒன்று செய்வோம்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு. நம்ம ஒரு நாள் குறைவோடு இருந்தோம், நம்ம ஒரு நாள் பரிசுத்தம் இல்லாமல் இருந்தோம், ஆண்டவரை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக ரட்சிப்பில்லாத வாழ்க்கை வாழ்ந்தோம். சகேயுவை பார்த்தார் ஆண்டவர். அவன் இந்த குள்ளமான மனிதனாக இருந்தும் இந்த பூமியில் அவன் வாழ்ந்த பகுதியில் பெரிய ஐஸ்வர்யனாக இருந்தவன். ஆமாம், சரீரத்தில் குள்ளனாக இருந்தவன். அவன் நினச்சாக்க இயேசுவை கூப்பிட்டு வீட்டில் கூட உட்கார வச்சு பார்க்கலாம். ஆனால் அவனுக்கு என்னன்னா யாரையும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. அவன் மனசாட்சியின்படி அவன் என்ன செய்கிறான்? தானே சுயமாய் தேடுகிறான் ஆண்டவரை. யாரெல்லாம் அப்படி எந்த அதிகாரத்தினால இல்லை, ஆமாம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கட்டும், ஆமாம் எனக்கு என்னுடைய சபை உபாசனால நியமிக்கட்டும், எனக்கு இந்த வழிவகை செய்து கொடுக்கட்டும், அப்படி எதிர்பார்த்து நம்ம உபாசிக்கக்கூடாது. அவன் எப்படி சுயமாக இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு அத்தி மரத்தில், காட்டத்தி மரத்தில் ஏறி ஆண்டவரை பார்த்தானோ, அதே போல் நம்மளும் எந்த உதவியும் இல்லாமல், எந்த அதிகாரத்தையும் பயன்படுத்தாமல் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவனை பாருங்கள், மேலே ஏறி இயேசு எப்படிப்பட்ட உருவம்னு பார்த்துக்கிட்டு இருந்தான்.
அப்படியேப்பட்ட மனுஷன்கிட்ட நின்று தான் ஆண்டவர் அண்ணாந்து பார்த்து சகைவ நீ இறங்கி வா அப்படின்னு சொன்னார். வந்தது மாத்திரம் இல்லை, அவனோடு தங்கினார். தங்கினது மாத்திரம் இல்லை, அவன் வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்தார், அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். நம்ம தேவன் எவ்வளோ பெரியவர் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகானவர், எவ்வளோ அருமையானவர். இன்னைக்கு நம்மளையும் அப்படி தான் ஆண்டவர் நேசிக்கிறார். அதே உயிருள்ள தேவன் தான் இன்னைக்கு நம்மளோடு வாசம் பண்ணுகிறார். அப்போ இந்த உபாசம் நம்ம இன்னைக்கு எடுக்கிற இந்த உபாச ஜபங்கள் ஒன்று கூட வீணாய் போகாது. இது நமக்கு ஆண்டவர் இந்த வருடத்தில் நம்ம இந்த வார்த்தையெல்லாம் கொடுத்து பேசுகிறாருன்னா நிச்சயமாக ஒருவேளை இன்றைக்கி நம்மளுடைய மனங்கள் மாற்றப்பட்டிருக்கும். ஆவியானவர் கிரியை செய்கிறான்னு விசுவாசிக்கிறேன். தேவ சமூகத்தில் நான் இவ்வளோ நேரம் சாப்பிடாமல் இருக்கிறேன், இவ்வளோ நேரம் ஆண்டவருக்காக வயிறாமல் நிற்கிறேன். நம்ம ஜபங்கள் கேட்கப்படுகிறதா? நம்ம உபாசிக்கிற உபாசம் சுயமாய் நமக்காக மாத்திரம் இல்லை, நம்மளுடைய பட்டணத்திற்காக இருக்கிறதா, ஏதோ ஒரு விடுதலைக்காக இருக்குதான்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? நிச்சயமாய் ஆண்டோட சமயத்தில் உட்காந்து நம்ம தியானம் பண்ணணும். இந்த நாளில் விசேஷமாக இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமாம், கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்தில் ஆமாம், எத்தனையோ முறை நம்ம பிரசங்கம் கேட்குறோம், எத்தனையோ முறை நிறையா மனிதர்கள், நிறையா ஊழியக்காரங்கள் நம்மளோட இடைப்பட்டு பேசுகிறாங்க, ஆண்டவர் பேசுகிறாருன்னு சொல்லி. நான் இன்னைக்கு ஏற்ற சமயத்தில் அந்த வார்த்தை ஆண்டவர் உங்களோட கொடுக்குகிறார். நீங்கள் உங்களுக்காக மாத்திரம் இல்லை, உங்கள் சபைக்காக மாத்திரம் இல்லை, உங்கள் பட்டணத்தில் இன்னும் விடுதலை ஆகாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆமாம், நம்ம கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் போதைப் பொருளை யூஸ் பண்ணுறாங்க. எத்தனையோ பேர் நமக்கு பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில் எத்தனையோ பேர் இன்னும் மதுபானம் அருந்துகிறவங்களா இருக்கிறாங்க. எத்தனையோ இடத்துல நம்ம கேள்விப்படுறோம் வேசித்தனம் நடக்குது. எத்தனையோ இடத்துல விக்கிராராதனை பெருகிக்கிட்டே இருக்குது. இதற்காகலாம் நம்ம பாரப்பட்டு உபாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களோடு இன்னைக்கு இடைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ பரமனின் பாதத்தில் 40 நாள் என்று சொல்லி, ஆமாம், பாதத்தில் உட்கார்ந்தவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வெகுமதி என்னது? ஆமாம், பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு உண்டான காரியத்தை இன்னைக்கு நம்ம தேடுறோம். இது ஒரு நாளும் நமக்கு இதுக்கு உண்டான ஆசீர்வாதம் வராமல் போகவே போகாது. ஆமாம், ஒரு நிமிஷமாக இருந்தாலும் சரி. அவர் சொல்லியிருக்கிறார், ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால், தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலே அதுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம அமர்ந்த அவருடைய பாதத்தில் அவருக்கென்று நம்முடைய நேரங்களை செலவிடுகிறோம். அதற்கு உண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். ஆமாம், ஒருவேளை இந்த வருடத்தில் நீங்கள் எந்த குறைவோடு நீங்கள் எது வேணும் என்று நீங்கள் உபாசிக்கிறீர்களோ, என்ன திட்டத்தோடு இதை ஆரம்பித்தீர்களோ, நீங்கள் முடிவதற்குள்ளாகவே ஒரு ஆசீர்வாதத்தை காண்பீர்கள் என்று இன்றைக்கி நான் விசுவாசத்தோடு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். கர்த்தர் ஏன்னா இந்த இடத்துல தேவ ஆவியானவர் அசைவாடுகிறார். நிச்சயமாகவே கர்த்தர் அசைவாடுகிறார். இந்த வார்த்தைகள் அவரே கொடுக்கிறார் உங்கள்கிட்ட. அம்மா, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகளும் உன் வழிகள் அல்ல. ஒருவேளை நம்மளுடைய நினைவுகளோடு இதுவரையிலையும் வாழ்ந்திருந்தோமே ஆனால், நம்மளுடைய நினைவோடு இந்த வருடத்தை நம்ம கடந்திருந்தோம்னால், இந்த இருக்கிற மிச்ச நாளில் ஆண்டோடைய நினைவு நடத்திட்டோம். அதுக்கு ஒன்றே ஒன்று, இந்த உபவாசத்தில் முழுவதுமாக நம்ம என்ன செய்வோம்? அர்ப்பணிப்போம். ஆண்டவர்கிட்ட இன்னும் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீங்கள் என்ன என்கிட்ட எதிர்பார்க்குறீங்கன்னு கேளுங்க. என்னப்பா என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? ஆமாம், அவருடைய விருப்பத்தின்படி நம்ம செய்ய வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அப்போ தான் வசனம் சொல்லுகிறது, உன் விருப்பத்தின்படி உனக்கு தந்தரலி உன் ஆலோசனைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவராக. நம்மளோட ஆலோசனைகள் நிறைவேறணும்னா, நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறணும்னா, கர்த்தர் நம்முடைய விருப்பத்தின்படி தந்தரல வேண்டும் என்றால் நிச்சயமாகவே நம்ம அவர் விருப்பத்தை முதலாவது நிறைவேற்ற வேண்டும். அவருடைய விருப்பம் என்ன? எனக்கு நம்ம குடும்பத்தில் எப்படி ஒரு அப்பா அம்மாவை நம்ம தேடுறோமோ, அதே போல் ஆண்டவர் தேட வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமாம், ஒரு கிராமத்தில் ஒரு அழகான ஒரு பெரிய கிராமம் இருந்துச்சு. இந்த கிராமத்தில் நிறைய பேர் வசித்து வந்தாங்க. ஒரு மகனும் ஒரு தகப்பன் மாத்திரம் ஒரு வீட்டில் வசித்து வந்தார்கள். அந்த கிராமத்தில் அந்த மகனை அவர் என்ன செஞ்சார்னா, வீட்டில் விட்டுட்டு அவர் தூர தேசத்திற்கு நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் அவர்? ஆமாம், அக்கம் பக்கம் இருந்த இவங்க சொல்லிவிட்டு, என்னுடைய பையன் படிக்க வேண்டும், இந்த கிராமத்தை விட்டு நான் அவனை அழைச்சிட்டு போக முடியாதுன்னு சொல்லி அவனை அந்த இடத்துல விட்டுட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு தூர தேசத்திற்கு வேலைக்கு போயிட்டாரு. அந்த கிராமத்திற்கும் அவங்க போகிற வழியில் ஒரு பெரிய ஆறு ஒன்று இருந்துச்சு. அந்த ஆறு பெரிய ஆறு. அந்த கிராமத்தை கடக்க வேண்டுமா, அது ஒரு 1/2 கிலோமீட்டர் என்ன செய்யணுமா, அந்த ஆறை கடந்து தான் அந்த கிராமத்தை கடக்க வேண்டும், டவுனுக்கு வரணும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இவர் தூரத்தில் இருக்கிறாரு, இந்த மகன் இங்கே இருக்கிறான். தினைக்கும் பக்கத்து வீட்டில் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு தகவல்லாம் கொடுக்குறாங்க, பேசிக்கிறாங்க. ஒரு நாள் பெரும் மழை வந்தது. அந்த கிராமம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்தது. ஆறு கரை புரண்டு ஓடுகிற அளவுக்கு தண்ணீர். எல்லா மக்களும் அவங்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு
அவள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு அவங்கவுங்க உறவினர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஆற்றை கடந்து நம்ம எப்படியாவது உயிர் தப்பினால் போதும் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, எல்லாரும் கடந்து சென்றுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மகன் இருக்கிற வீடு கூரை வீடு. அப்போ இவன் என்ன செய்கிறான், கூரைக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு, கீழே தண்ணி ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, மேலே உட்காந்துக்கிட்டு இவனுக்கு தெரிஞ்ச ஒன்று அவங்க அப்பா தான். அப்பா அப்பா என்று சொல்லி என்ன செய்கிறான், வேகமாக குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் யாருமே இவன் குரலை காதில் வாங்கலை. எல்லாருமே அவங்கவுங்க தங்களை காப்பாற்றி கொள்ளும்படி என்ன செய்கிறாங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. பாலம் என்ன செஞ்சிருச்சு, உடஞ்சிருச்சு. எல்லாமே அவங்கவுங்க தப்பிச்சோம் பொழிச்சோன்னு நீந்தி கரை சேர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த தகவல் அவங்க அப்பாவுக்கு என்ன செய்யுது, தூரத்தில் இருக்கிற அவங்க அப்பாவுக்கு தெரியுது. அந்த கிராமம் முழுவதும் காலி பண்ணிட்டு எல்லாம் போயிட்டாங்க. இவன் மாத்திரம் கூரையில் உட்காந்துருக்கிறான். அவங்க அப்பா கேள்விப்பட்டு உடனே ஐயோ என்னுடைய மகன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா நேராக வராரு. வந்தா முழுகி போகிற அளவுக்கு வெள்ளம். ஐயோ என் பிள்ளை காணுமே, இறந்துட்டானா என்னன்னு தெரியலன்னு சொல்லி ஒரு அழுக்குறலோடு அந்த ஆற்றை கடந்து வீட்டை வந்து பார்க்கும்பொழுது தேடி தேடி பார்க்குறாரு, இருக்கிறானா இல்லையான்னு தெரியலன்னு. அப்போ மேலேருந்து குரல் கேட்குறது, அப்பா என்னை காப்பாற்றுங்க, எல்லாரும் போயிட்டாங்க, அப்பா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி குரல் கேட்குறது. இவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம், தன் மகன் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி. உடனே என்ன பண்ணார் தெரியுமா, கீழே இறங்கி வர சொல்லி அவர் தோள் மேலே சுமந்து கொண்டு அவர் என்ன செய்கிறாரு, அந்த வெள்ளத்தில் நீச்சல் அடித்து வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ ஆற்றை கடக்குறாங்க. நடு ஆற்றுல வரும்பொழுது அந்த பையன் என்ன செய்கிறான், நல்ல கையை தட்டி சிரிக்கிறான், நல்ல கையை தட்டி சிரிக்கிறான். அப்பா இங்கே பாருங்க பெரிய முதல்ல போகுது, பெரிய பெரிய பாம்பெல்லாம் போகுதுன்னு சொல்லி கையை தட்டி சிரிக்கிறான். அவங்க அப்பா தன்னுடைய மகனை பார்த்து கேட்குறாரு, ஏண்டா மகனே, நான் இவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் என்ன செய்கிறேன், இந்த ஆற்றை கடந்துக்கிட்டு இருக்கிறேன், இவ்வளோ ஒரு பிரச்சனை இல்லை, இவ்வளோ ஒரு பெரிய வெள்ளத்தில் மூழ்கி போகிற நம்ம 2 பேரும் உயிர் போகிற நிலைமையில் நான் ஒன்று என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், சுமந்து சென்று கொண்டு இருக்கிறேன், நீ என்னென்ன கைத்திட்டு சிரிக்கிறியே அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த மகன் சொன்ன அருமையான வார்த்தை அந்த அப்பாவை தேற்றினதுன்னு சொல்லி நான் பார்க்குறேன். இந்த கதையில் இருக்கும்பொழுது அதை படிக்கும்போது நெகிழ்ச்சியாக இருந்தது. ஒரே ஒரு வார்த்தையை சொன்னானா இந்த மகன், அப்பா நான் உங்கள் மேலே இருக்கிறேன், ஆமாம் எங்கள் அப்பா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. ஆமாம் எங்கள் அப்பா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி இன்னும் வேகமாய் கைத்தட்டி சிரித்தானா. உடனே அவங்க அப்பா சொன்னாராம், என் மகன் என்னை நம்புகிறான், இவனை எப்படியாவது கொண்டு போய் என்ன செஞ்சிடணும், கரை சேர்த்துடணும். என்னை நம்பி என் மகன் ஒரு நாள் தண்ணியில் மூழ்கி போயிடக்கூடாது, என்னை நம்புகிற மகன் ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, அவன் வாழ்க்கை இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய பாரத்தையை என்ன பண்ணாராம் அவர் நினைக்காமல், தன்னுடைய வேதனைகளை நினைக்காம. ஆமாம் அன்னைக்கு இருந்த அதே சிலுவை மரம் அதுதான் செஞ்சது. ஆண்டவர் சிலுவை மரத்தில் அதுதான் செஞ்சார். என் மகனை எப்படியாவது கொண்டு போய் சுமந்து என்ன பண்ணிடணும், பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும், அவன் எப்படியாவது நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றார். இந்த அப்பா எப்படி இந்த வார்த்தை கேட்டு சந்தோஷப்பட்டு கரையில் கொண்டு போய் சேர்த்தாரோ அதே போல தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளையும் சேர்க்க விரும்புகிறார். நம்ம அப்பா மேலே உட்காந்துக்கிட்டோம்னா, ஏசப்பா மேலே உட்காந்துக்கிட்டோம்னா, இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய முதலைகள் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சர்ப்பங்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மனிதர்கள் வந்தாலும் சரி, நம்மளை ஆனந்தமாய் கைகளை தட்டி அவரோடு பிரவேசிக்கலாம், அவரோடு பயணம் செய்யலாம். கர்த்தர் நம்மளோடு இருக்கும் பொழுது நமக்கு ஒரு கவலையும் வராது. நிச்சயமாகவே ஆண்டவர் மேலே நம்ம ஏறிட்டோம்னா, ஆண்டவர் மேலே நம்ம உட்காந்துட்டோம்னா, இந்த வேதத்தை நம்ம சுமக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, இந்த அப்பா எப்படி கரையை கொண்டு போய் சேர்த்தாரோ அதே போல் நம்மளுடைய இயேசு அப்பாவை நம்மளை கொண்டு போய் நான் சேர்ப்பார்னு இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்லி நான் விசுவாச வார்த்தையாய் நான் இதை கூறுகிறேன். அத்தனை நாளில் விசேஷமாக நமக்கு சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் எதுக்காக ஜெபம் பண்ணணும், தனக்காக மாத்திரம் இல்லை, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய பொருளுக்காக செவ்வையான வழியை தேர்ந்தெடுப்பதற்கு உபவாசம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ்ரா புத்தகம் 8ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள் 23 வசனங்களையும் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல அவங்க தேடின பொழுது, உபவாசம் பண்ணி கர்த்தரை தேடின பொழுது கர்த்தர் அவங்க ஜெபத்தை கேட்டிருந்தான்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தோம். அவங்க விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம். இந்த நல்ல விசேஷமாக நம்மளுடைய இந்த உபவாச ஜபத்தையும் கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். நம்ம இந்த இடத்துல அவருக்காக காத்திருக்கிற இந்த நேரங்களையும் காலங்களையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார். நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் இந்த நாளில் விசேஷமாக நம்மளோடு இடைப்பட்டிருக்கார். நான் விரும்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆமாம், இந்த நாளில் விசேஷமாக உங்களை என்னையும் ஆண்டவர் ஒருமனப்படுத்தி இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா நிச்சயமாக நம்மளை கர்த்தர் இந்த புதிய வருடத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்குள்ளதாகவே ஆசீர்வதித்து தான் கொண்டு போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருடத்தில் என்னென்ன குறைவேலை நம்ம கண்டோமோ, இந்த 11 மாதங்கள் என்னென்ன குறைவேலை கண்டோமோ,
இந்த நாளில் இருக்கிற நாளில் கர்த்தர் நிறைவாய் மாற்றுவாராக. நம்ம இந்த உபவாசிக்கிற உபவாசத்தின் மூலமாக நிச்சயமாய் பலன் உண்டு என்று சொல்லி நான் விசுவாசத்தை கடந்து செல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக இடத்துல நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே எங்களோடு இடைப்பட்டிருங்க நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை அவங்கள தொட்டதாக காணப்படுகிறது? வார்த்தை மூலியமாக தான் தேவன் நம்மளோடு இடைப்படுகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸோ நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல அந்த தேவனுடைய வார்த்தைக்காக அந்த வார்த்தை நம்மளை இன்னுமாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போகத்தக்கதாக நம்ம இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில், அப்பா இந்த வார்த்தை மூலியமாக எங்களை தேற்றுவீராக, வார்த்தை மூலியமாக எங்களோடு பேசுவீராக, எங்களோடு நீர் இடைப்படுகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. செய்தி கொடுத்த தாசனோடு கூட உம்முடைய கரம் இருக்கட்டும். உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தின் கரம் கூட இருப்பதாக வந்திருக்கிற நாங்கள் யாரும் வெறுமனையாக போகக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால எங்களை தேற்றி உம்முடைய வார்த்தையினால எங்களை நிரப்பி அனுப்புகிறார். மீட்பர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் எல்லாரும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியமும் ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துதலும் இன்றுமென்றும் தேவனுடைய வருகை மட்டும் நம்மளோடு கூட இருந்து ஆளுகை செய்வதாக. ஆமேன், 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 ஆமேன். காட் பிளஸ் யூ. ஒரு பாடலை பாடும்பொழுது தேவனுக்கென்று நீங்கள் விதையுங்கள், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆன்லைன் மூலியமாக பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் எல்லா டிஸ்கிரிப்ஷனில் மற்ற எல்லாத்தினையும் போட்டிருப்பாங்க. ஸோ தேவனுக்கென்று விதையுங்கள், ஊழியத்திற்கென்று விதையுங்கள், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்வாராக. ஆமேன்.